ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹாப்பி பிக்ஸ். நான் ரேணுகா தினேஷ்குமார். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹரியாலி சிக்கன் தான் எப்படி செய்யுதுன்னு சொல்லியிருக்கேன். அதாவது க்ரீன் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாய் ஹீட் ஆனதுமே நான் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஜாதி பத்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். ஸோ கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். இது இப்போ நல்லா கோல்டன் கலரில் இது நல்லா வதங்கி வரணும். ஸோ அது வரைக்கும் இது நல்லா நம்ம வதக்கிப்போம். இந்த ஆனியன் நல்லா கோல்டன் கலரில் இது ஃப்ரை ஆகி வரணும். அப்போ தான் இந்த டிஷ்ஷு ஹோட்டல் டேஸ்ட்டில் இது கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஆனியன் இப்போது நல்லா கோல்டன் கலரில் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. நான் ஒரு 300 கிராம் சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை நல்லா கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு இதை வதக்கி விடுங்க. நான் இதில் லெக் பீஸ் எல்லாமே போனோடு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போன்லெஸ் சிக்கனாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் கரம் மசாலாவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. இது இப்போ நல்லா நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். இது இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு இதை கொஞ்சம் வதக்கிடுங்க. இப்போது இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி தேவைப்பட்டால் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் தக்காளி இல்லாமலும் செய்யலாம். புளிப்புக்காக நம்ம தயிரும் ஆட் பண்ண போகிறோம். தயிரில் சம்டைம்ஸ் புளிப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும், 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறேன். க்ரீன் சில்லி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு இதை அரைச்சாச்சு. இப்போது இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் 5-6 முந்திரியை ஊற வச்சு இது கூட அரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ண விடுங்க. இதை மூடி போட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதில் இருக்க ஆயில் எல்லாமே நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடிப்பிடிக்காமல் இருக்கட்டும். இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியை நான் கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணலை. இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இது இன்னும் சிக்கன் வேகாதனால இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது குக் ஆகட்டும். ஸோ மூடி போட்டு வச்சு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் இது வேகட்டும்.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் இருக்க ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அடிப்பிடிக்காமல் நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் வெந்திருக்கா பார்த்துட்டு வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். கசூர் மேத்தி. இதுதான் நம்ம இப்போ இதை கசக்கிட்டு இதை ஆட் பண்ண போகிறோம். இந்த கசூர் மேத்தி தான் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதோட டேஸ்ட்டை இது கொடுக்க போகுது. ஸோ இதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போது சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஹரியாலி சிக்கன் கறி இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸுக்கு, டிஃபன் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. ஹாப்பி பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.